வணக்கம். காந்தாரா தெய்வங்கள் தொடரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த காந்தாரா தெய்வங்கள் தொடரில் நம்ம ஏற்கனவே இந்த தெய்வங்களை குறித்து ஒரு பதிவு, ஏற்கனவே முதல் பதிவு தெய்வங்களை எப்படி வழிபடுவாங்க, அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறது முதல் பதிவில் சொல்லியிருந்தோம். ரெண்டாவது பதிவில் பஞ்சுருளி தெய்வம் பற்றி சொல்லியிருந்தேன். என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சுருளி தெய்வத்தை சொல்லி அந்த ரெண்டாவது பதிவை முடிச்சிருந்தேன். இப்போ மூன்றாவது பதிவு இது. இந்த மூன்றாவது பதிவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, காந்தாரா அந்த படத்தில் நம்ம பார்த்த தெய்வங்களில் ஒன்றான குளிகாவை பற்றி பேச போகிறோம். அதாவது இந்த காந்தாரா படமே எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா துளுநாட்டில் எடுக்கப்பட்டது. அது என்ன துளுநாடு, ஏன் துளுநாடுன்னு சொல்கிற, அது கர்நாடகத்தில் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது துளுநாடு தான். ஆயிரம் வருஷமாக துளுநாடு தான். இன்றைக்கி மாநிலங்களாக பிரிக்கும் போது அதை கர்நாடகத்தோடு சேர்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கும் துளு மக்கள் தங்களுக்கு தனி மாநிலம் வேணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம் இதை நீங்கள் இந்த பதிவு நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த தருணத்திலும் அவர்களுடைய போராட்டம் தொடர்கிறது. ஒவ்வொரு மாதமும் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. எங்களுக்கு தனியாக வேணும், தனி மாநிலம் வேணும், நாங்கள் தனி இனத்து மக்கள், எங்கள் கலாச்சாரம் தனி, நாங்கள் கன்னடர்கள் இல்லை அப்படின்னு கதறாத குறையாக சொல்கிறார்கள். அவர்கள் தனி இனத்து மக்கள், அவர்களுடைய பண்பாடு வேற, அவர்களுடைய மொழி வேற, அவர்களுடைய கலாச்சாரம் வேற, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற, கன்னடர்கள் வேற, இவங்க வேற. கன்னட மொழி பேசுகிறவர்கள் வேற, துளு மொழி பேசுகிறவர்கள் வேற. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கின்ற பொழுது அந்தந்த மாநில மக்கள், அந்தந்த மொழி பேசுகிற மக்களுக்கு ஒரு மாநிலம் கொடுத்துருக்கணும். அப்படி நிறைய அநீதிகள் இழைக்கப்பட்டதில் துளு மக்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டது. அதனால் நான் அதை துளுநாடு தான் சொல்கிறேன். நீங்கள் அதை கர்நாடகம்னு எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க. அவங்க துளு பேசுகின்ற மக்களின், அவங்க துளு நாட்டு மக்களின் கலாச்சாரம் தான் காந்தாரா. அந்த படம் வந்ததே துளு மக்களுடைய கலாச்சாரத்தை வெளிப்படுத்துவதற்கு. அதுவும் துளு நாட்டின் பழங்குடி மக்களின் கலாச்சார வழிபாடு தான் அது. பழங்குடி மக்கள்னா அவன் தான் பூர்வீகம், அவங்ககிட்ட இருந்து வந்தவங்க தான், அவர்களிடமிருந்து வந்தவர்கள் தான் மற்றவங்க எல்லாரும், அவன் தான் ஆதி. ஸோ அதுதான் துளு நாட்டின் ஆதி வழிபாடு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ பேச வந்த கதையை பார்ப்போம். அந்த குளிகா அப்படிங்கிற ஒரு தெய்வம். அந்த குளிகா தான் நீங்கள் காந்தாரா முதல் படத்தில் பார்த்துருப்பீங்க. காந்தாரா லெஜெண்டுன்னு இருக்கும். அந்த காந்தாரா லெஜெண்டில் கடைசி கிளைமேக்ஸில் பழி வாங்குவது குளிகா தான். அதில் பஞ்சுருளி வந்துக்கிட்டே இருக்கும், கடைசியில் பழி வாங்குவது குளிகா தான். அங்கே பொறுத்த வரைக்கும் குளிகாங்கிறது நீதி வழங்குகிற தெய்வம். குளிகாட்ட பேச்செல்லாம் கிடையாது, பேசலாம் முடியாது. இங்கே பஞ்சுருளிகிட்ட பேசலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம், வேண்டுகோள் வைக்கலாம், அது கேட்கும், கேட்டுட்டு செய்யும். குளிகாட்ட பேச்செல்லாம் கிடையாது, அதுக்கு எல்லாமும் தெரியும், சகலமும் பார்த்துக்கிட்டே இருக்கும். நீதி வழங்க வேண்டிய நேரம் வந்தால் நீதி மட்டும்தான், தண்டனை மட்டும்தான் அப்படின்னு துளுநாட்டு மக்கள் நம்புகிறார்கள். குளிகா உக்கிரமான தெய்வம். சரி, இந்த குளிகாவுக்கு என்ன வரலாறு அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஒரு பெரிய புராண கதையை அவங்க வச்சிருக்கிறாங்க. அதாவது கைலாயத்தில் சிவபெருமான் தினந்தோறும் தன்னுடைய உடம்புல சாம்பல் பூசிக்கொள்வது வழக்கம். நல்லா குளித்து முடித்து விட்டு சாம்பல் பூசிக்கொள்வார் அவர். அப்படி சாம்பல் பூசும்போது ஒரு நாள் அந்த சாம்பலுக்குள்ள ஒரு கல்லும் கிடந்தது. அவர் அந்த கல்லை தூக்கி வெளியே போட போனார். இது என்ன கல் கிடக்குது சாம்பலுக்குள்ள, எப்படி கல் வந்தது? அதுவரையிலும் அந்த சாம்பல் அப்படி பட்டு மாதிரி இருக்கும். அப்படி எடுத்து அவர் பூசிக்கொள்வார். அப்படி மேனி முழுக்க சாம்பல் பூசியவர் தானே, சாம்பல் பூசிக்கிட்டு சுடலை சாம்பலை பூசியவர் தானே அவர். அப்படி பூச போகும்போது கல் கிடந்தோடனே அதை தூக்கி வெளியே போட போனார். அதை பார்வதி தேவி எடுத்துக்கிட்டாங்க. அந்த கல்லை அவங்க வாங்கிக்கிட்டாங்க, தூக்கி போட்ட கல்லை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி அந்த கல்லை அவர்கள் கைப்பட்டதால், தாய் இல்லையா, மண்ணுக்கும் பெண்ணுக்கும் தானே உயிர் கொடுக்கும் சக்தி இருக்கு. அவங்க பெண் இல்லையா, அவங்க தொட்டோடனே அந்த கல்லுக்கு உயிர் வந்தது. அந்த கல்லில் இருந்து ஒரு பெரிய வீரன் வெளியே வந்தான். என்ன பண்ணாங்க, சரி ஓகே, நீ என்னுடைய பூதகணங்களில் ஒருவனாக இருந்து கொள் அப்படின்னு சிவபெருமான் அவன் அங்கீகரித்தார். நீங்கள் எங்கேயும் பார்க்கணும், அவங்க பூதகோலா அப்படிம்பாங்க. அந்த வழிபாட்டை பூதகோலான்னு தான் துளு மக்கள் அறிவிக்கிறாங்க. பூதம் அப்படின்னா பல பொருள்கள் உண்டு. சிவபெருமானுடைய அடியார்களுக்கு பூதகணங்கள்னு பேர். அப்போ அது பூதம்னா கெட்டதுன்னு அர்த்தமாகுமா? நந்தி எம்பெருமானும் ஒரு பூதகணம் தான். அப்போ அவரை நம்ம கடவுளாக வழிபடுறது இல்லையா? பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம், பஞ்சபூதங்களை வழிபடுகிறோம். அப்போ பூதம் அப்படிங்கிறது பல்வேறு பொருள் கொண்டது. நீங்கள் பஞ்சபூதம் அப்படிங்கிற பொருள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பூதம்ங்கிறது தெய்வமாக வரும். அந்த அர்த்தத்தில் தான் அவங்க அந்த பூதகோலா அப்படிங்கிற பூத வழிபாடு நடத்துகிறாங்க, தெய்வ வழிபாடு நடத்துகிறாங்க.
சரி, இதுல குளிகாவும் ஒரு பூதமாக மாறுகிறார். பூதம்னா நம்ம பாட்டிலேருந்து வரக்கூடிய அலாவுதீன் பூதம் நினைக்கக்கூடாது. இது பஞ்சபூதம் மாறி சிவபெருமானின் பூதகணங்கள் மாறி அவரும் ஒரு பூதகணமாக மாறினார். அவரை என்ன பண்ணாங்க, பார்வதியும் சிவனும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி, நீ பூமிக்கு போய் நீதி பரிபாலனம் செய்கிறவனாக இருந்து பூமியில நீதி வழங்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அவர் துளுநாட்டுக்கு வந்து துளுநாட்டு மக்களின் பாதுகாவலனாக மாறி துளுநாட்டில் இருந்து நீதி வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது துளு பேசுகின்ற மக்களின், துளுநாட்டு மக்களின் நம்பிக்கை. அதனால நீதி தேவனாக அவரை பார்க்கிறார்கள். அவர்கிட்ட வந்து தப்பு தவறு இதெல்லாம் நடந்துச்சுன்னா தவறு இழைத்தவர்களுக்கு தண்டனை தான். அங்க வந்து மன்னிப்பெல்லாம் கிடையாது, தண்டனை மட்டும்தான். அவ்வளோ உக்கிரமானவர் அப்படின்னு வழிபடுகிறார். அந்த தெய்வம் சக்தி வாய்ந்தது அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதனால குளிகா அந்த ஆண்டுதோறும் வந்து பூதகோலா நடக்கின்ற பொழுது, அந்த பூத திருவிழா நடக்கின்ற போது குளிகாவை அந்த வேடம் அணிந்து ஆடுகின்றவர்களுக்கு முன்னாடி கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு அவர் என்ன தீர்வு சொல்றாரோ அதுதான் இறுதி தீர்வு, அதுதான் இறுதி தீர்ப்பு. பல வழக்குகள்ல குளிகா தீர்ப்பு சொல்றது உண்டு, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றது உண்டு. இப்படிதான் நடக்கும். சரி, குளிகா அப்படிங்கிறதுக்கு பல்வேறு வகையான வடிவங்களை குளிகாவை வழிபடுகிறார்கள். அது என்ன அப்படின்னா ருத்ர குளிகா, அதுதான் நீதி வழங்குகிறவர், அவர் தான் முதல் வடிவம். நம்ம பார்க்கிறது இந்த படங்களில் காந்தாரால பார்க்கறது ருத்ர குளிகா தான். இது தவிர தந்திர மந்திர குளிகா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் இந்த மந்திரங்கள் மாயஜாலங்கள் போடுகிறவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடியவர். அந்த உருவத்திற்கு, அந்த வடிவத்திற்கு, அந்த வடிவில் அவர் இருக்கின்ற பொழுது அவருக்கு பேர் தந்திர மந்திர குளிகா. இதே போல காத்தலை குளிகா அப்படின்னு இன்னொரு குளிகா, அவர் மர்மங்கள் தீய சக்திகளை துரத்துபவர். நீத்திரை குளிகா அப்படின்னு இன்னொரு வடிவம். மொத்தம் 9 வடிவங்கள் உண்டு குளிகாக்கு. அதுல ருத்ர குளிகா நீதி விளங்குபவர், தந்திர மந்திர குளிகா தந்திர மந்திரங்களுக்கு எதிராக செயல்படுபவர், காத்தலை குளிகா மர்மங்கள் தீய சக்திகளை துரத்துபவர், நீத்திரை குளிகா பலிகள் இரத்த தேவதை, இரத்த பலி வாங்குவார் நீத்திரை குளிகா. அக்கினி குளிகா தீ வடிவானவர், அக்கினி மாதிரி அக்கினி வடிவத்தில் தான் இருப்பார் அவர், தீ வடிவானவர். ராஜ குளிகா ராஜ வடிவில் இருப்பார், நீதி ஆட்சி பரிபாலனம் செய்யக்கூடியவர், ஒரு ராஜா மாதிரி நின்று தீர்ப்பு சொல்லக்கூடியவர். இந்த ராஜகுளிகா வேடம் போட்டு தான் திருவிழாக்களில் அவங்க நீதி சொல்லுவாங்க, வழக்குகளுக்கு பிரச்சனை தீர்ப்பாங்க. இதெல்லாம் ராஜகுளிகா தான். ராகு குளிகா அப்படின்னு ஒரு குளிகா. ராகு குளிகாங்கிறது கோபக்கார கடவுள், அவர் உக்கிர கோபத்தில் தான் இருப்பார், அப்படி ஒரு. சன்னியாசி குளிகா, இவர் வந்து துறவி வடிவானவர், முற்றிலும் துறவியானவர், எல்லாம் துறந்தவர், அவருக்கு எதுவுமே கிடையாது, அப்படி ஒரு வடிவம். சாமுண்டி குளிகா, இது வந்து பெண் வடிவம், குளிகாவோட பெண் வடிவத்திற்கு பேர் சாமுண்டி குளிகா. இப்படி குளிகாக்களில் 9 நவ குளிகாக்கள் அவங்க வழிபடுகிறார்கள். இது மாதிரி இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க அந்த துளுநாட்டில். நம்ம காந்தாரா படத்தில் நம்ம பார்க்கிற தெய்வங்கள் பார்த்தது 2, 3 என்றால் இன்னும் நிறைய தெய்வங்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு கதை இருக்கிறது. அந்த தெய்வங்களுக்கு பின்னாடி சுவாரஸ்யமான நாட்டார் வழக்கு இருக்கிறது, மறைந்து கிடக்கின்ற வரலாறு இருக்குது. இதையெல்லாம் உங்களுக்கு ஒன்றொன்றாக சொல்லுகின்றேன். அடுத்த பதிவிலும் தொடர்ந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.